முதலமைச்சர் அறைக்கு சென்று அங்கு முதலமைச்சர் இருக்கையில் அவர் அமரப்போகிறார். தான் முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டவுடன் அவர் முதலமைச்சர் இருக்கையில் அமர்ந்து அவர் முதல் கையெழுத்து என்ன இடப்போகிறார் என்ற எதிர்பார்ப்பும் தமிழக மக்கள் மத்தியில் எழுந்திருக்கிறது. தற்போது தமிழகத்தினுடைய நிதி நெருக்கடி என்பது மோசமான நிலைமையில் இருக்கிற நிலைமையில் விஜய் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்றவுடன் என்ன முதல் அறிவிப்பாக வெளியிடப் போகிறார் என்ற எதிர்பார்ப்பு தமிழக மக்கள் நமது செய்தியாளர் ஜெயிலானி, இப்போது நீங்கள் சரியாக எந்த இடத்தில் இருக்கிறீர்கள்? இப்போது நிலைமை என்ன விவரிக்க முடியுமா ஜெயிலானி? அதாவது தமிழகத்தின் முதலமைச்சராக ஜோசப் விஜய் இன்னும் சற்று நேரத்திற்குள்ளாக பதவியேற்க இருக்கிறார். பதவியேற்பு விழாவிற்காக நாடாளுமன்றத்தின் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி உள்ளிட்ட பல முக்கிய தலைவர்களுக்கு அழைப்பு என்பதனை தமிழக வெற்றி கழகம் சார்பில் முறைப்படி அழைப்பு கொடுக்கப்பட்டது. இந்த சூழ்நிலையில் தான் ராகுல் காந்தி காலையில் டெல்லியில் இருந்து புறப்பட்ட ராகுல் காந்தி சற்று நேரத்திற்கு முன்பாக சென்னை விமான நிலையம் வந்திருந்தார். தற்போது நேரு உள்நாட்டு அரங்கிற்கு ராகுல் காந்தி வந்திருப்பதாக தகவல்கள் கிடைத்திருக்கிறது. குறிப்பாக தமிழக வெற்றி கழக தலைவர் தமிழகத்தில் நடைபெற்று முடிந்த இந்த சட்டமன்ற தேர்தலில் தனி பெரும்பான்மையோடு வெற்றி பெற்றிருந்தாலும் கூட அவர் முதலமைச்சர் அமைவதில் சில நாட்கள் சிக்கல் என்பது நீடித்தது. இதற்கான காரணம் தனி பெரும்பான்மையை நீடிக்க முடியாத சூழ்நிலை. நேற்றைய தினம் ஆளுநரை சந்தித்து கூட்டணி கட்சி ஆதரவோடு தோழமை கட்சி நிர்வாகிகளையும் அழைத்து சென்று தனக்கு தனி பெரும்பான்மை இருக்கிறது என்பதை நிரூபித்து காண்பிக்கிறார். அது மட்டுமல்லாமல் அவருடன் தெரிவித்து தனக்கு ஆட்சி அமைக்க அழைப்பு கூறினார். ஆளுநரும் அதனை ஏற்ற முறைப்படி தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் இன்றைய தினம் முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொள்வதற்கான அதிகாரப்பூர்வ அழைப்பு என்பதை கொடுத்திருந்தார். காலை 10 மணிக்கு முதலமைச்சராக பதவியேற்பார் என்பதற்கான அழைப்பு கொடுக்கப்பட்ட போதிலும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் சற்று நேரத்திற்கு முன்பாகவே வருகை தந்திருந்தார். குறிப்பாக 1 மணி நேரத்திற்கு முன்பாகவே அரங்கிற்குள்ளாக வருகை தந்திருந்தார். அது மட்டுமல்லாமல் தற்போது இன்னும் சற்று நேரத்திற்குள்ளாக பதவி பிரமாணம் செய்து வைப்பதற்காக ஆளுநர் மாளிகையில் இருந்து ஆளுநரும் புறப்பட்டு விடுவார் என்பதாக தகவல் கிடைத்திருக்கிறேன். இன்னும் சற்று நேரத்தில் லோக்பவன் என்று சொல்லக்கூடிய மக்கள் மாளிகையில் இருந்து தமிழகத்தின் பொறுப்பு ஆளுநர் அங்கிருந்து புறப்பட்டு விடுவார். அங்கிருந்து புறப்பட்டு நேரு உள்நாட்டு அரங்கிற்கு வருகை தந்து அங்கு முதலமைச்சராக பதவியேற்கக்கூடிய ஜோசப் விஜய் அவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வருவார். அதனைத் தொடர்ந்து அவரது அமைச்சரவை உறுப்பினர்களும் தொடர்ச்சியாக அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொள்வார்கள் என்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக இன்றைய தினம் நடைபெற்று வரக்கூடிய இந்த கூட்டத்தில் 10 அமைச்சர்கள் முதற்கட்டமாக அமைச்சரவை பதவியில் பொறுப்பேற்க இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அதிலும் குறிப்பாக நீண்ட காலமாக தமிழக வெற்றி கழகத்தினுடன் பணியாற்றிய பொறுப்பாளர்களுக்கு பொறுப்பு என்பது வழங்கப்பட இருக்கிறது. அதிலும் குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தின் மூத்த உறுப்பினராகவும் அதிக முறை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவராக கூடிய செங்கோட்டையன் அவர்களுக்கு இந்த முறை அமைச்சரவையில் பதவி என்பது வழங்கப்படுகிறது. அதுவும் மிக முக்கியத்துவம் வாய்ந்த பொறுப்புகள் என்பது அவருக்கு வழங்க இருப்பதாக கூறப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து புஷி ஆனந்த் கழகத்தின் பொதுச் செயலாளராக இருக்கிறார். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயின் ஆரம்ப காலகட்டம் முதலாக அவருடன் பயணித்து வருகிறார். அதே போன்று ஆதரவு அவர்களுக்கும் அமைச்சரவையில் இடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அருண்ராஜ் ஐஏஎஸ் ஆக இருக்கக்கூடிய ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் ஆக இருக்கக்கூடிய அருண்ராஜ் அவர்களுக்கும், அது மட்டுமல்லாமல் தமிழக வெற்றி கழகத்தின் மிக முக்கியத்துவமாக பார்க்கப்படுவது இளைஞர்களுக்கு அதிக வாய்ப்பு என்பது கொடுக்கப்பட்டது. தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெறுவதற்கான மிக முக்கிய காரணமாக இருந்தது 2 ஓட்டு வங்கிகள். ஒன்று இளைஞர்களுக்கான அந்த ஓட்டு வங்கி, மற்றொன்று பெண்களுக்கான அந்த ஓட்டு வங்கி. இளைஞர்களை முன்னிறுத்தும் விதமாக 2 இளைஞர்களுக்கு இந்த அமைச்சரவை பட்டியலில் வாய்ப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக காரைக்குடி தொகுதியில் போட்டியிட்டு நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானை தோற்கடித்த பிரபு என்பவருக்கு இந்த அமைச்சரவையில் இன்று நடைபெறக்கூடிய இந்த பதவியேற்பு விழாவில் அமைச்சரவை பட்டியலில் அமைச்சர் பதவி வழங்க இருப்பதாக தகவல் கூறப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் கீர்த்தனா என்பதற்கும் பதவி என்று வழங்கப்படுகிறது. சிவகாசி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற தமிழக வெற்றி கழகத்தைச் சேர்ந்த பொறுப்பாளருக்கு இளம் பொறுப்பாளர், அதாவது தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் போட்டியிட்ட வேட்பாளர்கள் இளைஞரான வேட்பாளர் என்பதாக கூறப்பட்டது. 33 வயதுக்கும் குறைவாக இருக்கக்கூடிய அவருக்கு அமைச்சரவையில் பொறுப்பு என்பது வழங்கப்படுகிறது. கடந்த 50 ஆண்டுகளாக திராவிட இயக்கங்கள் மட்டுமே மாறி மாறி ஆட்சி செய்து வந்த சூழ்நிலையில் தற்போது புதிதாக ஒரு கட்சி ஆட்சி பொறுப்பை ஏற்கப் போகிறது. எனவே இவர்களுடைய ஆட்சியில் தமிழகம் எப்படி இருக்கும் என்று ஒட்டுமொத்த தமிழக மக்களும் உற்று நோக்கி கவனித்து வருகிறார்கள். ஏனென்றால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய கடன் சுமை என்பது ஏற்கனவே 10 லட்சம் கோடியை நெருங்கிவிட்டது. அது மட்டுமல்லாமல் தொடர்ச்சியாக இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பின்மை என்ற பல்வேறு சிக்கல்கள் என்பது தமிழகத்தில் இருக்கிறது. இந்த சிக்கல்களுக்கெல்லாம் மத்தியில் தான் தற்போது தமிழகத்தின் முதலமைச்சராக ஜோசப் விஜய் இன்னும் சற்று நேரத்தில் பொறுப்பேற்றுக் கொள்ள இருக்கிறார். இந்த நிலையில் இந்த சிக்கல்களை அவர் எப்படி கையாள்வார், அதற்காக எந்தெந்த மாதிரியான
செய்வார் என்பதாகவும் உற்று நோக்கி கவனித்து வருகிறார்கள் தமிழக மக்கள். ஏனென்றால் தமிழக மக்களுக்கு அவர் தேர்தலின் போது பல வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறார். குறிப்பாக பெண்களுக்கான அந்த பேருந்து திட்ட வசதியை மேம்படுத்துவதாகவும் அவர் வாக்குறுதியில் தெரிவித்திருந்தார். அனைத்து பேருந்துகளிலுமே பெண்களுக்கு இலவச பயணம் வழங்குவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதாக தெரிவித்தார். அது மட்டுமல்லாமல் புரட்சி தலைவி அம்மா ஆட்சி காலத்துல 100 யூனிட் இலவச மின்சாரம் என்பது தமிழக மக்கள் அனைவருக்குமே வழங்கப்படும் என்பதாக அறிவித்தார். மின்மிகை மாநிலமாக தமிழகத்தை மாற்றி காட்டியவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். மின்மிகை மாநிலமாக மாற்றி 100 யூனிட் இலவசமாக மக்களுக்கு மின்சாரத்தை வழங்கினார். இந்த நிலையில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் தான் ஆட்சிக்கு வந்தால் 200 யூனிட் இலவசமாக மின்சாரம் வழங்குவேன் என்பதாக தெரிவித்துள்ளார். எனவே அதனை எப்படி செய்து காட்டப் போகிறார் என்பது தொடர்பான அடுத்தடுக்கான கேள்விகள் தற்போது அவர் மத்தியில் எழுத்துகிறது. பொதுமக்களும் அதனை செய்து காட்டுவாரா என்ற எதிர்பார்ப்போடுதான் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயின் பதவியேற்பு விழாவை பார்த்து வருகிறார். பதவியேற்று விட்டதற்கு பிறகாக அவர் கையெழுத்து பெறக்கூடிய முக்கியமான கோப்புகள் என்ன, எந்த திட்டத்தை அவர் முதலில் நிறைவேற்றுவார் என்பது தொடர்பான பல்வேறு எதிர்பார்ப்புகள் என்பது பொதுமக்கள் மத்தியில் எழுந்திருக்கிறது. எழிலரசன், குறிப்பாக நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல் என்பது மின்சாரம் இலவசமாக வழங்கக்கூடிய அந்த மின்சாரத்தை 100 யூனிட்டில் இருந்து 200 யூனிட்டாக உயர்த்துவது தொடர்பான அறிவிப்பில் கையெழுத்திடுவார் என்பதாக தகவல் என்பதை கிடைக்கப்படுகிறது. அதே போன்று பெண்களுக்கான அந்த பேருந்து சேவைகளில் இலவசமான பயணம் மேற்கொள்வதற்கான அந்த சேவைகளை திட்டத்திலையும் கையெழுத்திடுவார் என்பதாக எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போன்று இளைஞர்களுக்கான அந்த வேலை வாய்ப்பு, கல்வியை மேம்படுத்துவது என்பது தொடர்பான பல கட்ட திட்டங்களை தங்கள் கைவசம் வைத்திருப்பதாகவும் தமிழக வெற்றி கழக வட்டாரங்கள் தரப்பில் தகவல் என்பது தொடர்ச்சியாக வந்த வண்ணம் இருக்கிறது. இவர்களுடைய ஆட்சி எந்த மாதிரியான ஆட்சி இருக்கும் என்பது தொடர்பாக பதவியேற்றதற்கு பிறகாக சில நாட்களுக்கு பிறகாகவே நமக்கு தெரிய வரும் என்று பொதுமக்கள் மற்றும் அரசியல் விமர்சகர்கள் மூத்த பத்திரிகையாளர்களின் கருத்தாக இருந்து வருகிறது. பல்வேறு தடைகளை தாண்டி தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் இன்று முதலமைச்சராக பதவியேற்றுக் கொள்ளப் போகிறார். அது மட்டுமல்ல, அவர் பதவியேற்றவுடன் அவருக்கு பல சவால்கள் காத்திருப்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. தேர்தலுக்கு முன்பாக அவர் பல்வேறு முக்கிய வாக்குறுதிகளை மக்களுக்கு அளித்திருக்கிறார். இந்த நிலைமையில் தமிழ்நாட்டினுடைய நிதி நிலைமை மிக மோசமாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டு வருகிற அந்த சூழலில் அவர் அறிவித்திருக்கிற அந்த திட்டங்களை எல்லாம் எப்படி செயல்படுத்த போகிறார் என்பது மிகப்பெரிய சவால் என்றுதான் நீங்கள் சொல்லுகிறீர்கள். இந்த நிலைமையில் இந்த பதவியேற்பு விழாவில் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர், முக்கிய தலைவர் ராகுல் காந்தி அந்த அரங்கத்திற்கு வந்து விட்டாரா? அவருடைய வருகை இந்த விழாவில் எப்படி பார்க்கப்படுகிறது? தாவேக தொண்டர்கள் என்ன நினைக்கிறாங்க? நிச்சயமாக, அதாவது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கும் நாடாளுமன்றத்தின் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்களுக்கும் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் கட்சி ஆரம்பிப்பதற்கு முன்பிருந்து நல்ல ஒரு உறவு என்பது இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தேர்தலுக்கு முன்பாகவே காங்கிரசுடன் கூட்டணி அமைத்து செயல்பட வேண்டும் என்பதாக அதிகமாக ராகுல் காந்தி விருப்பம் தெரிவித்தார் என்பதாகவும் கூறப்பட்டது. ஆனால் தேர்தலுக்கு முந்தையதாக காங்கிரசுடன் கூட்டணி என்பது அமைக்க முடியாத சூழல் என்பது நிலையில் வந்தது. இந்த நிலையில் தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணியாக காங்கிரசும் தமிழக வெற்றி கழகமும் கைகோர்த்திருக்கிறது. காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற 5 சட்டமன்ற உறுப்பினர்களும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் முதலமைச்சராக பதவியேற்றுக் கொள்வதற்கான ஒரு ஆதரவு என்பதை தெரிவித்திருக்கிறார்கள். இந்த கூட்டணி என்பது இத்துடன் இருக்காது. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பதவியேற்று வைப்பதற்காக மட்டுமே இந்த கூட்டணி இருக்காது. வரப்போகிற தேர்தல்களிலும் அது நீடிக்கும் என்பதாக காங்கிரஸ் கமிட்டி சார்பில் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் தெளிவாக தெரிவித்திருந்தார்கள். வரும் உள்ளாட்சி தேர்தல்கள், நாடாளுமன்ற தேர்தல்களிலுமே தமிழக வெற்றி கழகத்துடன் தான் நாங்கள் இணைந்து பணியாற்றப் போகிறோம் என்பதனை அவர்கள் ஏற்கனவே திட்டவட்டமாக தெரிவித்திருந்தார்கள். எனவே தற்போது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் பதவியேற்பு விழாவில் ராகுல் காந்தி அவர்கள் கலந்து கொள்வது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல்கள், அடுத்தடுத்து வரக்கூடிய தேர்தல்களில் 2 கட்சியுமே கைகோர்த்து செயல்பட போகிறது. அதற்கு ஒரு அத்தாணியாக இந்த பதவியேற்பு விழா இருக்கும் என்பதாகவே அரசியல் வட்டாரங்கள்ல கூறக்கூடிய தகவல்களாக இருக்கிறது. ஏனென்றால் பொது மேடையில் இதற்கு முன்பாக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களும் ராகுல் காந்தி அவர்களும் சந்தித்தது கிடையாது. இதற்கு முன்பாக சந்திப்பு நடைபெற்றிருந்த போதும் கூட தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அப்போது கட்சி ஆரம்பிக்கவில்லை, ஒரு நடிகராகவே இருந்திருந்தார். ஆனால் தற்போது ஒரு கட்சியை ஆரம்பித்து 2 வருடங்களில் தற்போது தமிழகத்தின் ஆட்சி பொறுப்பை ஏற்கும் அளவிற்காக வளர்த்தெடுத்து கொண்டு வந்திருக்கிறார். அதே போன்று காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை கடந்த 50 ஆண்டு கால தமிழக வரலாற்றில் 50 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அமைச்சரவையில இடம் பெற்றிருந்தார்கள், ஆட்சி பொறுப்பில் இருந்திருந்தார்கள். 50 ஆண்டுகள் வரை காங்கிரசார் திராவிட இயக்கங்கள் ஆண்டு வந்த சூழ்நிலையில் காங்கிரசார் எந்த ஒரு பதவியிலும் வர முடியாத சூழல் என்பது நீடித்து வந்தது. ஆனால் தற்போது தமிழக வெற்றி கழகத்துடனான கூட்டணிக்கு பிறகாக அவர்களுக்கும் அமைச்சரவையில் இடம் கிடைக்கும் என்பதாக கூறப்படுகிறது. முதற்கட்டமாக அவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கவில்லை என்றாலும்
பிற்காலத்தில் அவர்களுக்கான அந்த அமைச்சரவை என்பது இலாக்காக்கள் என்பது ஒதுக்கப்படும் என்பதாக கூறப்படுகிறது. 50 ஆண்டுகளுக்கு பிறகாக அரசு துறையில் அமைச்சரவையில் அவர்களுக்கு இடம் கிடைக்கப் போகிறது என்பது காங்கிரசுக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வதற்கான பெரிய ஒரு வலிமையாக பார்க்கப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் தான் ராகுல் காந்தி அவர்கள் நேரு உள்நாட்டு அரங்கிற்கு வருகை தருவது காங்கிரஸ் தொண்டர்கள் மற்றும் தமிழக வெற்றி கழக தொண்டர்களிடத்திலும் பெருத்த வரவேற்பை பெற்றிருக்கிறது. ஏனென்றால் ஒரு இளம் கட்சியாக தமிழக வெற்றி கழகம் செயல்பட்டு வருகிறது. அதற்கு ஒரு பாரம்பரியமிக்க ஒரு கட்சி சின்னமாக தற்போது கூட்டணியில் இணைந்திருக்கிறார்கள். எனவே இவர்கள் இருபது கூட்டணி என்பது தமிழகத்தில் எத்தகைய மாற்றத்தை ஏற்படுத்தும், இந்த அளவில் வரப்போகிற நாடாளுமன்ற தேர்தலில் எத்தகைய மாற்றத்தை ஏற்படுத்தும். நாடாளுமன்ற தேர்தல்களிலும் இதுவரை திராவிட இயக்கங்கள் மட்டுமே வெற்றி பெற்று வந்தது. எனவே தற்போது காங்கிரஸ் மற்றும் தமிழக வெற்றி கழகத்துடைய கூட்டணி அதையும் மாற்றி அமைக்குமா? ஏற்கனவே சட்டமன்ற தேர்தலில் ஒரு முடிவை மாற்றி அமைத்திருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தலிலும் அது எதிரொலிக்குமா என்பது தொடர்பான ஒவ்வொரு கேள்விகளும் தமிழக மக்கள் மத்தியில் இருக்கிறது, எதிர்பார்ப்பும் இருக்கிறது. அதன் காரணமாகத்தான் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயின் பதவியேற்பு விழாவிற்கு நேரடியாக இந்த டெல்லியிலிருந்து நிச்சயமாக ஜெயிலானி, காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ராகுல் காந்தி இந்த பதவியேற்பு விழாவில் கலந்து கொள்வது எவ்வளவு முக்கியத்துவமாக பார்க்கப்படுகிறது என்ற விவரத்தை தெளிவாக கூறினீர்கள். தொடர்ந்து நீங்கள் செய்திகளை சேகரித்துக் கொண்டே இருங்கள்.